பன்னீரில் என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த கருவேப்பிலை பன்னீர் செஞ்சு பாருங்களேன். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாவும் இருக்கும். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தோல் உரிக்காத பூண்டு ஒரு 5 பல், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் போல் சீரகம், கை நிறைய கருவேப்பிலையை நல்லா கொழுந்தா எடுத்து போட்டுக்கோங்க. அது கூடவே வரமிளகா காரத்துக்கு தகுந்தாற்போல் போட்டுட்டு நல்லா இந்த கருவேப்பிலை உடஞ்சி வர அளவுக்கு இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை பல்ஸில் கிரைண்ட் பண்ணி ஓரமாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பன்னீர் மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு கருவேப்பிலையை திரும்பவும் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் தயிர், அது கூட லெமன் இது எல்லாத்தையுமே ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அரைச்ச விழுத பன்னீர் க்யூப்ஸோடு ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் கடலை மாவு அண்ட் தென் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு இரும்பு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை இது மேலே தூவி ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். I bet you cannot just stop with one bite. இன்னதுக்கு வெயிட்டிங் ட்ரை பண்ணி